அரியலூர் அருகே பிறந்து சில மணி நேரங்களே ஆன பச்சிளங்குழந்தை குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த RS மாத்தூரிலிருந்து அசாவீரன் குடியாடு செல்லும் சாலையில் பிறந்த சில மணி நேரங்களே ஆன பெண் பச்சிளங்குழந்தையின் உடல் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குப்பை தொட்டியில் நாய் குதறியபடி நிலையில் கிடந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து குழந்தையின் பெற்றோர் யார் உயிருடன் இருந்த போதேவா அல்லது இறந்த நிலையில் குழந்தை குப்பையில் வீசப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 557 புதிய பணியிடங்களை உருவாக்கவும் அப்பணியிடங்களை நிரப்பவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை போன்று தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜிப்மர் மருத்துவமனையும் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மட்டுமின்றி காரைக்காலிலும் ஜிப்மர் மருத்துவமனை கிளை அமைந்துள்ள நிலையில் மாகே ஏனாமிலும் ஜிப்மர் கிளை துவங்க ஆயத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிதாக உருவாக்க கோப்பு அனுப்பப்பட்டதில் 557 பணியிடங்களை உருவாக்க மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக 400 செவிலியர் அதிகாரி பணியிடங்களை உருவாக்க அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 36 சீனியர் உள்ளிருப்பு மருத்துவர்கள் பணியிடங்களையும் 50 ஜூனியர் உள்ளிருப்பு மருத்துவர்கள் பணியிடங்களையும் புதிதாக உருவாக்கவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. சென்னையிலிருந்து பாட்னா செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து காலை 11:40 மணிக்கு புறப்படவிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் பயணம் செய்வதற்காக 162 பயணிகள் காத்திருந்தனர். 10 மணிக்குள்ளாக போர்டிங் பாஸ் உள்ளிட்ட அனைத்தையும் பெற்றுவிட்டு விமானத்திற்காக காத்திருந்த நிலையில் சுமார் 2 மணி நேரம் விமானத்தை இயக்காமல் காலம் தாழ்த்தப்பட்டு வந்தது. இதற்கான காரணம் குறித்து பயணிகள் கேட்டபோதும் முறையான பதிலளிக்காமல் நிர்வாகத்தின் குளறுபடியால் கால தாமதம் என கூறியுள்ளனர். இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாக்கிய நிலையில் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் விமானம் புறப்பட்டு சென்றது. சென்னை பரங்கிமலையில் அமைந்துள்ள 500 வருடம் பழமையான புனித தோமையார் திருத்தலம் உலக புகழ்பெற்ற பசிலிக்கா திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் சீடரான தோமா கிபி 72ஆம் ஆண்டு சென்னை பரங்கிமலையில் தற்போதுள்ள புனித தோமையார் மலையில் உயிர் நீத்தார் என்ற மரபு வழிச்செய்தியின் அடிப்படையில் பரங்கிமலையில் போர்த்துகீசிய மறைப்பணியாளர்கள் 1523ஆம் ஆண்டில் சிறிய அளவில் கோவில் ஒன்றை கட்டினர். பின்னர் அது பெரிய தேவாலயமாக கட்டப்பட்டது. இந்நிலையில் புனித தோமையார் மலை தேவாலயத்தை உலக புகழ்பெற்ற தேவாலயமாக போப் ஆண்டவரால் அறிவிக்கப்பட்டது. புனரமைக்கப்பட்ட புனித தோமையார் பேராலயத்தை வாடிகனின் பிந்திய தூதர் பேராயர் லியோபோல்டோ ஜெரேலி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் அன்பரசன், நாசர் ராஜேந்திரன் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சபாநாயகர் அப்பாவு புனித தோமையார் ஆலயம் திருத்தலமாக உயர்த்தப்பட்ட போது கருணாநிதி முதலமைச்சராக இருந்ததாகவும் தற்போது பேராலயமாக அறிவிக்கப்பட்ட போது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் ஏற்கனவே 24 லாக்அப் டெத் அரங்கேறியுள்ள நிலையில் 25வது லாக்அப் டெத்துக்கு முதலமைச்சர் வருத்தம் தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருபுவனத்தில் அரங்கேறிய லாக்அப் டெத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்த வழக்கில் நியாயம் கிடைக்க அதிமுக தான் எல்லாவித செயல்பாடுகளையும் செய்தது எனவும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் ஏற்கனவே 24 லாக்அப் டெத் அரங்கேறியுள்ள நிலையில் 25வது லாக்அப் டெத்துக்கு முதலமைச்சர் வருத்தம் தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இச்சம்பவத்தில் ஏராளமான தவறுகள் இருப்பது முன்கூட்டியே தெரிந்ததாலேயே சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மனிதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் இன்றைக்கு பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் நியாயம்னா என்ன, போன உயிர் நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா? வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு. சாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி முடியாது. சரி, 24 லாக்அப் டெத் ஆகிருக்கு.
இந்த 25 இது 25வது. இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் ஆயிருக்கு. இந்த 24 லாக்அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களிடம் சிக்கியுள்ள கட்சியின் சொத்துக்களை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு வருகை தந்த காங்கிரஸ் கட்சியின் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் KV தங்கபாலு புதுக்கோட்டை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் உள்ள சொத்துக்கள் எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்துக்களை பாதுகாக்கவும் மீட்கவும் அகில இந்திய அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் தன்னுடைய தலைமையில் இதுகுறித்தான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருபுவனம் லாக்அப் டெத் விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் இதுபோன்ற லாக்அப் டெத் விவகாரங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக இந்த குழுக்கள் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் வசம் உள்ள சொத்துக்களை பார்வையிடுகிறோம். அது பராமரிப்பும் விதம் பற்றி தெரிந்து கொள்கிறோம். மேற்கொண்டு இந்த சொத்துக்களை முன்னேற்றமான நிலையில் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம். எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் அலுவலகம், எல்லா நிலையிலும் காங்கிரசுக்கான காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்திக்கும் இடம், இப்படி இவைகளை நிறைவேற்றுவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு வரப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பகுதியாக காலையிலிருந்து திருச்சியில் ஆரம்பித்து மானாமதுரை, மணப்பாறை மற்றும் எழுப்பூர், இப்பொழுது புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த இடம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சியால் வாங்கப்பட்டு பராமரிக்கப்பட்ட இடம். இதுபோல இந்த சொத்துக்களை பராமரிப்பதும் புதுப்பிப்பதும் பாதுகாப்பதும் எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று இதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். லாக்அப் டெத் என்பது தனிமனித செயலை மீறிய செயல் என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் விமர்சித்துள்ளார். மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் விதமாக கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை நடைபெறவுள்ள கட்சி நிகழ்வு தொடர்பாக குழித்துறையில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், லாக்அப் டெத் நடக்கக்கூடாது என்பதே அனைவரின் எண்ணம் எனவும், ஆனால் தனிமனித செயலை மீறிய செயலாக இருந்தாலும் தமிழக அரசு ஒளிவு மறைவு இல்லாமல் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் சிபிஐயிடம் தமிழக அரசு இந்த வழக்கை ஒப்படைத்ததை வரவேற்பதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்துவோம் என்றும் தெரிவித்தார். லாக்அப் டெத் நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருடைய எண்ணம். ஆனா இன்னைக்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அது தனி மனித செயலை மீறிய ஒரு செயல். இருந்தாலும் தமிழக அரசு பாரபட்சம் பார்க்காமல் ஒளிவு மறைவு இல்லாமல் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கூட அந்த இறந்து போன அந்த குடும்பத்திற்கு தொலைபேசி வழியில பேசியிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கியிருக்காங்க, அதே மாதிரி நிவாரணம் வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு சிபிஐ கையில உடனடியாக தமிழக அரசு எந்தவித ஒளிவு மறைவு இல்லாமல் சிபிஐ கையில ஒப்படைச்சிருக்கு. முழுவதுமாக தமிழக அரசு அதற்கான நிபந்தனையற்ற உறுதியை அவங்க ஏற்றிருக்காங்க. ஸ்டாலினை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என நாமும் சாரி சொல்ல வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் காட்டமாக விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்து மேல திருமாணிக்கம் கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பின்பு நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், திருட்டு வழக்கிற்காக தனிப்படை மற்றும் சிறப்பு படை அமைத்து அஜித்குமாரை விசாரித்தது போன்று கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகளில் தனிப்படை அமைத்து விசாரிப்பார்களா என கேள்வி எழுப்பினார். லாக்அப் டெத் நிகழ்த்திவிட்டு முதலமைச்சர் சாதாரணமாக சாரி கேட்பதாக கூறிய அவர், முதலமைச்சரை வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என நாமும் சாரி சொல்ல வேண்டும் எனவும் விமர்சித்தார். ஆட்சியினுடைய கொடுமை உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு நீங்க மன்னிச்சுக்காதீங்க. அவர் சாரி கேட்கிறாரு, நம்மளும் சாரி கேட்கணும். எப்ப தெரியுமா?
ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஸ்டாலின் உங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை, நீங்கள் உயிர் பலியை தடுக்க முடியவில்லை, பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியவில்லை, சட்ட ஒழுங்கு சீரழிவை தடுத்து நிறுத்த முடியவில்லை, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை, மின்சார கட்டண உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆகவே நீங்கள் வீட்டுக்கு போங்கள், புரட்சி தலைவரையா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து இதற்கு தீர்வு காணுவார் என்பதை நீங்கள் நம்ம சாதிப்போம். அஜித்குமார் கொலை வழக்கில் சாரிமா என கூறி தவறு நடந்ததை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டு விட்டதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காவல்துறையினரால் விசாரணை என்ற பெயரில் அஜித்குமார் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் முழுமையான சட்டவிரோத மற்றும் தர்ம விரோதமான செயலாகும் என்று விமர்சித்தார். மேலும் கோயில் ஊழியர் எடுத்த வீடியோவின் மூலமாக உண்மை வெளிப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அந்த வீடியோ வெளிவரவில்லை என்றால் இந்த சம்பவம் மக்கள் கவனத்திற்கு வந்திருக்காது எனவும் தெரிவித்தார். மேலும் அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது குடும்பத்தினருடன் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சாரிமா என கூறி தவறு நடந்ததை அவரே ஒப்புக்கொண்டு விட்டார் எனவும் இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றம் மூலம் தனிச்சிறப்பு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த வழக்கை இன்னும் கொலை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உத்தரவிட்டது யார்? இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருந்திருக்காங்க? சும்மா ஒரு 500 ரூபாய் பிரச்சனை, கொஞ்சம் நகை காணோங்கிற பிரச்சனை, அதுக்கு இவ்வளவு மிருகத்தனமாக ஏன் நடந்து கொண்டார்? அப்படி என்ன ரொம்ப முக்கியமான நபரிடமிருந்து இவர்களுக்கு அந்த அழுத்தம் வந்தது? நடைபெற்றிருப்பது எல்லாமே சட்டவிரோதம், தர்ம விரோதம். நம்முடைய மாண்புமிகு மன்னிப்பு முதலமைச்சர் சாரிமா ஸ்டாலின் அவர்கள் அந்த சாரிமாங்கிற ஒரு வார்த்தை மூலமாக தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார். தேவை மன்னிப்பல்ல, தேவை நடவடிக்கை. 24 மரணங்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு, திமுக ஆட்சி அமைந்த பிறகு. தேனியில் காவல் நிலையத்தில் வைத்து இளைஞரை காவலர்கள் தாக்கும் வீடியோ வெளியான நிலையில் குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெரால்ட் அலெக்சாண்டர் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மதுபோதையில் சாலையில் பேருந்து மற்றும் வாகனங்களை மறித்து போக்குவரத்திற்கு இடையூறு செய்த ரமேஷ் என்ற இளைஞரை தேவதானப்பட்டி காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இச்சம்பவத்தை அடுத்து தேவதானப்பட்டி ஆய்வாளர் அப்துல்ஹா, சிறப்பு சார்பு ஆய்வாளர் சிவசம்பு மற்றும் காவலர்களான மாரிசாமி, வாலிராஜன், பாண்டி உள்ளிட்ட 5 நபர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆயுதப்படைக்கு பணியிடம் மாற்றம் செய்து ஆணை பிறப்பித்ததோடு இச்சம்பவம் தொடர்பாக தேனி மாவட்ட குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெரால்ட் அலெக்சாண்டர் உரிய விசாரணை மேற்கொள்வார் என உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு வருகின்றது சைபர் குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெரால்ட் அலெக்சாண்டர் சம்பவம் நடந்த நாளில் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவலர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலரையும் அழைத்து விசாரணை மேற்கொண்டார். திட்டக்குடி அருகே காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்து ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ சேவையை அமைச்சர் சி.வி. கணேசன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஒரங்கூர் கிராமத்தில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதையடுத்து புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சேவையினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை அமைச்சர் சி.வி. கணேசன் வழங்கினார். கடலூரில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை முகாமை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார்.
ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை தொகுதி வாரியாக நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வடலூர், கருங்குடி, குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடையே திமுக அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் மகளிர் இலவச பேருந்து மற்றும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட திட்டங்களை எடுத்துக் கூறி உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஈடுபட்டார். கடலூர் சேத்தியாத்தோப்பில் காணொலி வாயிலாக ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து முடித்தவுடன் மருத்துவமனையிலிருந்து நாற்காலிகளை ஆம்புலன்ஸில் ஊழியர்கள் எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் 208 நகர்ப்புற நல வாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்படி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்போது நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட நாற்காலிகள், மேஜைகளை நிகழ்ச்சி முடிந்த கையோடு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக மருத்துவ ஊழியர்கள் ஆம்புலன்ஸில் எடுத்து சென்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. சரக்கு வாகனங்களில் எடுத்து செல்லப்படும் மேசை மற்றும் நாற்காலிகளை நோயாளிகளை அழைத்து செல்லும் ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தகுந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருத்தாசலத்தில் பேருந்தில் ஏற சென்ற மாணவி மீது இளைஞர் தாக்கியதில் மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 12ஆம் வகுப்பு மாணவி வழக்கம் போன்று பள்ளி செல்வதற்காக விருத்தாசலம் கடைவீதியில் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது பள்ளி வழியாக செல்லக்கூடிய பேருந்தில் ஏற முயன்றுள்ளார். அருகில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மாணவியை பேருந்திலிருந்து கீழே இழுத்து தள்ளி கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனால் மாணவியின் தலையில் பலத்த காயமடைந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவியை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்த அருள்குமார் என்ற இளைஞர் தாக்குதலில் ஈடுபட்டது தெரியவந்த நிலையில் விருத்தாசலம் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணி அருகே மனைவியின் 17 வயது தங்கையை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி எறும்பி இருளர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள். விறகு வெட்டும் தொழில் செய்து வரும் இவருக்கு திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் பெருமாள் தனது மனைவியின் 17 வயது தங்கைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 5 மாத கர்ப்பமாக்கியுள்ளார். மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்றபோது சிறுமி குறித்து மருத்துவர்கள் அளித்த புகாரின் பேரில் பெருமாள் மீது திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின் பேரில் பெருமாளை புழல் சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் கல்வி, விவசாயம், மருத்துவம் ஆகிய துறைகளுக்கான வளர்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏமப்பேர் ஊராட்சியில் வேளாண்மைத்துறை சார்பாக ஊட்டச்சத்து வேளாண் இயக்க திட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு காய்கறி விதை மற்றும் பழக்கன்றுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, தமிழகத்தில் கல்வி, மருத்துவம், விவசாயம் ஆகிய 3 துறையும் சிறப்பான வளர்ச்சி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் கொண்டார். திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது புகார் அளித்த நிக்கிதா கைது செய்ய வாய்ப்பிருப்பதால் அவர் கோவை மாவட்டத்தில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிக்கிதா மீது பல்வேறு புகார் காவல் நிலையத்தில் உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்து வருகின்றனர். தற்போது போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று எண்ணி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நான் எங்கும் ஓடவில்லை, ஒளியவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல தேநீர் விடுதியில் நிக்கிதா தனது தாயார் மற்றும் கார் ஓட்டுநருடன் அமர்ந்திருக்கும் செல்போன் வீடியோ பதிவு காட்சிகள் வெளியாகியுள்ளது. லாக்அப் டெத் விவகாரத்தில் எடப்பாடி ஆட்சியை விட முதலமைச்சர் ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று நீலகிரி MP ஆர். ராசா தெரிவித்துள்ளார்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் 250க்கும் மேற்பட்டோருக்கு நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இலவச உணவு திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை நீலகிரி MP R. ராசா தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுடன் உணவு உட்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மேட்டுப்பாளையம் நகராட்சியில் மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 100 கோடி ரூபாய் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் கொண்டார். மேலும் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் லாக்அப் டெத் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், லாக்அப் டெத் விவகாரத்தில் எடப்பாடி ஆட்சியை விட முதலமைச்சர் ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் உடனடியாக வழக்கை விரைந்து விசாரிக்க CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினார். முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அரசியல் கட்சி என்பதை தள்ளி வைத்துவிட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்தால்தான் தமிழ்நாடு பத்திரமாக இருக்கும், தமிழருடைய உரிமை காக்கப்படும் என்ற அந்த எண்ணத்தை, அந்த எண்ண ஓட்டத்தை தமிழக மக்கள் அரசியல் தளத்தை தாண்டி இன்றைக்கு முதலமைச்சரை நம்புகிறார்கள். எனவே ஓரணியில் திரள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வெளிப்படையாக அரசியலுக்கு வர வேண்டும் அதற்காக என்று எண்ணுகிறவர்கள் உறுப்பினர் படிவங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் இந்த ஓரணியில் திரளும் என்பதை முழுமையாக ஆதரிக்கிறார்கள். ஏற்கனவே மோடி வந்து தொடங்கினார்ல, அதே நம்ம தான் கொடுக்கும். மோடிங்க உங்களுக்கு தான் மேட்டுப்பாளையம் வந்தார்ல, மேட்டுப்பாளையத்துலேருந்து தொடங்கினார். மோடிக்கு ஏற்பட்டனால தான் எடப்பாடிக்கு வரும். பெரியகுளம் அருகே காவலர்களால் தாக்கப்பட்ட நபர் தலைமறைவான சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த ஜனவரி மாதம் குடிபோதையில் பேருந்தை வழிமறைத்து மதுபோதையில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பவரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அவரை கடுமையாக தாக்கினர். இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத், சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் அப்துல் ஷா உள்ளிட்ட 5 காவலர்களை தேனி ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான ரமேஷ்க்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்ப காவலர்கள் அவரை தேடிய நிலையில் அவர் தலைமறைவானார். இதனால் அவரிடம் விசாரணை நடத்த முடியாமல் விசாரணை அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தாக்குதலுக்கு உள்ளான ரமேஷ் விசாரணைக்கு ஆஜராகாமல் உள்ளூரில் இருந்தும் தலைமறைவாக இருந்தது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் விரிவாக்க வளர்ச்சிக்காக விருத்தாச்சலம் நகராட்சி 2023 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான 15வது நிதிக்குழு சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இப்பணிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் கட்டிட பணிகள் குறித்த வரைபடத்தை பார்வையிட்டு பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்திட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்குள் சென்று சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். விரிஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை வழிமறைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் அடுத்த விரிஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் குணசுந்தரி. இவரின் கணவரும் திமுக பிரமுகராகவும் உள்ள பாலச்சந்தர் கேவிக்குப்பம் அருகே சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது கன்னிக்கோயில் அருகே இவரை வழிமறைத்த நபர்கள் கத்தியால் குத்தியும் வெட்டியும் தாக்கியுள்ளனர். இதில் கூச்சலிட்டவாறு தப்பி ஓடி வந்த பாலச்சந்தரை பொதுமக்கள் மீட்ட நிலையில் தலையில் வெட்டுக்காயங்களுடன் அவர் ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக லத்தேரி காவல்துறையினர் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விரிஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்ற நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பாலச்சந்தர் தகாத உறவில் வெட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு பின் ஆட்டோ ஓட்டுநர் செய்தியாளர்களை சந்தித்தார். சிவகங்கையில் அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி விசாரணைக்கு பின்னர் ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், கடந்த சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வழக்கம் போல் பத்ரகாளியம்மன் கோவிலில் காத்திருந்த போது இந்து அறநிலையத்துறை ஊழியர் சக்தி தன்னை அழைத்ததாகவும் அங்கு அசைவற்று கிடந்த அஜித்குமாரை அங்கிருந்தவர்கள் துணையுடன் ஆட்டோவில் ஏற்றி திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து காவலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 10 நிமிடம் காத்திருந்ததாகவும் அப்போது அஜித்குமார் இறந்துவிட்டதாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இதனையடுத்து தான் அங்கிருந்து சென்று விட்டதாக தெரிவித்தார். மேலும் ஆட்டோவில் ஏற்றிய போது அஜித்குமார் மயங்கி இருந்தாரா, உயிரற்று இருந்தாரா என தனக்கு தெரியாது என்றும் இதனை நீதி விசாரணையில் இவை அனைத்தையும் தெரிவித்ததாக ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் கூறினார். கோயில் வாசல் நின்றுக்கிட்டு இருந்தேன்.
மடப்புறம் கோயில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சக்தி வந்தார். ஆட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்றாரு. நான் எப்போ கூப்பிட்டாலும் போகிறாள்ன்றதுனால நான் உள்ளே போயிட்டேன். அங்கே அஜித் மயம் கிடந்தார். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மரம் ஒன்று இருக்குது, அவங்க கூட கொண்டாந்து பயம் கிடந்தாங்க. அங்கேருந்து நான் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றினேன், ஆட்டோவில் ஏற்றி திருப்பணம் ஜிஹெச்சில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கேன். போலீஸ்காரர் வந்தார். பேர் தெரியாது சார். அவர் என் கூட வந்து ஒருத்தர் ஆட்டோவில் வந்தார். அங்கே ஒரு 4-5 பேருக்கு 5 பேருக்கு மேலே இருந்தாங்க. அது போக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க. நான் கூப்பிட்டேன், வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல, வாங்க யார் கூட வரோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வர்றோம்னு சொல்லி என்னை முடிச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரோட நான் வந்து திருப்பணத்தில் இறக்கி விட்டுட்டேன். அதோட அந்த திருப்பணம் நான் உள்ளே வரேன், கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. மித்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க. அவங்க சேர்ந்து ஆஸ்பத்திரி உள்ளே கொண்டு போனாங்க. அது என்னன்னு தெரியல சார், மயக்க சூழ்நிலை கண்ணு மூடி இருந்துச்சு. எனக்கு உசுர் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. தூக்கித்தையும் ஏற்றினாங்க, நடந்தெல்லாம் வரல, தூக்கித்தையும் ஏற்றினாங்க. இல்லை சார், அந்த ஆஃபீஸில் ஒரு சக்தி நல்லா தெரியும். அது போக இன்னும் 2 பயிலுக்கு இருக்காங்க, அந்த பயிலும் இருந்தாங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் துவக்க விழாவில் இலவச காய்கறி மற்றும் பல விதை தொகுப்புகள் வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம், வேப்பந்தட்டை, ஆலத்தூர் உள்ளிட்ட 4 தாலுகாக்களிலும் வேளாண் உழவர் நலத்துறை சார்பில் 24,650 விவசாயிகளுக்கு 18,55,000 ரூபாய் மதிப்பிலான இலவச காய்கறி விதை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் பாபு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சத்யா உள்ளிட்டோர் விவசாயிகளுக்கு காய்கறி விதை தொகுப்பு மற்றும் பழச்செடி தொகுப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் பாபு, தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் சத்யா உள்ளிட்டோர் விவசாயிகளுக்கு காய்கறி விதை தொகுப்பு மற்றும் பழச்செடி தொகுப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை பணியாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.